வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வரமகாலட்சுமி நோன்பு நம்ம எப்படி எடுத்தோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு ஒரு 20 ப்ளவுஸ், அப்புறம் வளைகள், மஞ்சள், குங்குமம், பூ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் குட்டீஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு குட்டி குட்டி வளைகள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இந்த வளைகள் எல்லாமே ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினனால சில வளைகள் உடஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வர்றவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வளைகள் கட்டி எடுத்து வச்சாச்சு. வளையல் பார்த்திங்க அப்படின்னா லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் வளையல் எல்லாமே கடையில் வச்சுருக்காங்க. நம்ம கொடுக்குறோம், நல்லதாக கொடுப்போம்னு சொல்லி சூப்பராக எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிட்டோம். தென் இந்த வரமகாலட்சுமி பூஜை எப்படி நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ மெம்பர்ஸ், நான் கூப்பிட்ட எல்லோரும் வந்திருந்தாங்க, எக்ஸ்ட்ரா கூப்பிடாமலும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இதே மாதிரியே ஒவ்வொரு ப்ளவுஸாக எடுத்து நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூவும் வாழைப்பழமும் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாழைப்பழம் மட்டும் நான் லாஸ்ட்டாக தான் வச்சேன். இந்த வரமகாலட்சுமிக்கு நான் ஒரு ஆளாகவே எல்லா வேலையுமே செஞ்சு ரொம்ப சிறப்பாக முடிச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இதே மாதிரி வரமகாலட்சுமி நோன்பு யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னும் அது எந்த அளவுக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு இந்த பேக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த பேக் என்ன பேக் அப்படின்னா, நாங்கள் கல்யாணத்துக்கு, அதாவது எங்கள் கல்யாணத்துக்கு நிறைய பேக் அடிச்சிட்டோம். அதில் மீதி இருந்த பேக்கை நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம். அந்த பேக்கில் தான் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் பேட்ச் உள்ள வச்சுட்டு ரெண்டாவது பேட்ச் தான். தென் பார்த்தீங்கன்னா பூ கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே பூ வாங்கியிருந்தோம். 2 கிலோ. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உதிரி பூ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். பூ கட்டவே முடியல. பட் இருந்தாலும் வரமகாலட்சுமிக்கு தென் முருகனோட திருக்கல்யாணம் எல்லாம் வரனால கொஞ்சம் ஹாப்பியாகவே கட்டி எப்படியோ ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. எல்லாமே மாலை டைப்பில் தான் பூ கட்டியிருந்தேன். இதுவும் அப்படி தான். இந்த டைம் கட்டிகிட்ருக்கப்ப டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 o'clock இருக்கும். அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தேன். தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இவங்க தான் எடுக்கணுமா, அவங்க தான் எடுக்கணுமா வரமகாலட்சுமி நோன்பு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் வரமகாலட்சுமி நோன்பு எடுக்கலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாராலெல்லாம் வரமகாலட்சுமி நோன்பு என்னால் வருஷம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணலாம். தென் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. தேங்காய்க்கு திலகம் இட்டு, மஞ்சள் தடவி திலகம் இட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்தை செட் பண்ணுறது தான் வேலையாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் செட் பண்ணியிருந்தேன். ஆனால் பாப்பா சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுங்க அப்படின்னு. அவளுக்காகவே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணி சூப்பராக வரமகாலட்சுமியை நம்ம வியாழக்கிழமை நைட்டு 6:30 7:20 நம்ம பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. வீட்டுக்குள்ளே அழைக்கிறப்ப எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், எப்படி அது வார்த்தையால் நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் முன்னாடி விளக்கு எடுத்துகிட்டு போகிறதும் பின்னாடி நாம் சாமி எடுத்துகிட்டு போகிறதும் வழக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே நான் தனியாக இருக்கனால நான் தான் ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்து கொண்டு போய் வச்சேன். முன்னாடியே வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நிற விளக்காக இருக்கிறத உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்ம விளக்கை ஏற்றி வச்சிடணும். ஏற்றி வச்ச விளக்க வச்சோன்னே சாமியை நிறுத்திட்டோன்னா அவ்வளோதான். 3 days சாமி அங்கேயே தான் இருக்கும். பிள்ளையாரையும் நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு தீப வழிபாடுகள், தீப தூபாதனை எல்லாத்தையுமே நம்ம காட்டிடலாம். நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். நைட்டு அழைச்சப்ப சாமிக்கு திணை லட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் தேங்காய், வாழைப்பழம், சாப்பாடு, சாம்பார், ரசம், வடை, பாயாசம் இதெல்லாமே பண்ணி சாமிக்கு மார்னிங்கே நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டோம். முன்னெல்லாம் வீட்டுக்காரை தான் தேங்காய் உடைக்க சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீ தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஸோ அந்த தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் தான். பட் இருந்தாலும் ஏதோ தேங்காய் உடைக்க கற்றுக்கிட்டோங்கிற ஒரு மன திருப்தி. தேங்காயெலாம் உடச்சி முடிச்சுட்டு தீப தூபாதனையெல்லாம் சாமி காட்டணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க நம்ம வரமகாலட்சுமி. எனக்கு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு நிறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு வரமகாலட்சுமி நோன்பு. காலையிலேயே ஒரு 7:30 சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலைகளும் பண்ணிகிட்ருந்தோம். வரமகாலட்சுமி நோம்பு மட்டும் வியாழக்கிழமை அழைச்சோம் அப்படின்னா வெள்ளி சனிக்கிழமை நிறைவடைஞ்ச பிறகு நம்ம அரிசியில் இறக்கிற வேண்டியதான் சாமியை. அப்படி தான் நான் எல்லாமே வந்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாமிக்கும் ஊட்டி விட்டு எல்லா பூஜை வழிபாடுகளையும் நிறைவாக பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி எல்லா சாமிக்கும் வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் வந்து தீபதுபாதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமகாலட்சுமியை எகெயின் ஒரு வாட்டி கும்பிட்டு வரமா வந்தம்மா அப்படின்னு என் மனசுக்குள்ளே அந்த பாட்டு வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டையும் பாடி சாமியை முழு நிறைவோடு நிலைநாட்டி வச்சுட்டு மத்தியான பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் சமைக்கிற வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கனால எடுக்க விடலை. கண்டிப்பாக வந்து என்ன சமைச்சனோ அதை இன்னொரு வீடியோவில் நான் நல்லாவே பதிவிடுறேன். தென் சாமிக்கு இதெல்லாம் காட்டி முடித்தோன்னே குட்டீஸ்ங்க எல்லாத்துக்குமே வந்து தொட்டு கண்ணில் ஒத்தி விட்டுட்டு நாங்களுமே வந்து திருநீர் குங்குமம் எல்லாமே பூசிக்கிட்டோம். சாமிக்கு வந்து என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா பூவை வந்து நம்ம 108 நாமம் சொல்லி பூ போடலாம். அதுக்கப்புறம் குங்கும வழிபாடு பண்ணலாம். இல்லை என்னால் எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம சாமியோட போற்றி நாமங்களை வந்து சொல்லலாங்க. வரமகாலட்சுமியை நம்ம எப்படி அழைச்சாலும் லக்ஷ்மி பகவான் வருவாங்க. அதனால் நம்ம அவங்கள நினச்சாலே போதும். நான் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். செகண்ட் டைம் அதை விட கொஞ்சம் கிராண்டாக பண்ணோம். அப்படியே வர பார்த்திங்க அப்படின்னா வரமகாலட்சுமி வீடு தேடி வந்த மாதிரி இந்த வாட்டி ரொம்பவே கிராண்டாக எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோடனே ஹஸ்பண்ட் கையால் காப்பு கட்டிக்கணும். அதனால் வந்து அவரை வந்து காப்பு கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். குழந்தைங்களாம் இருக்கனால கொஞ்சம் வீடியோ இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட்டிக்கிட்டேன். சாமிக்கு எடுத்து அதை கட்டின பிறகு ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் கையில் கட்டிக்கிட்டேன். வரமகாலட்சுமி நோன்பு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா லக்ஷ்மி பகவான் வந்து வீட்டுக்கு வரணும், தென் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நாம சுமங்கலியாக இருக்கணுங்கிறதுக்காக கும்பிடுறது தான் இது. ஸோ நான் அதை வந்து ஹஸ்பண்டை வச்சு கையில் கட்டிக்கிட்டு அவரோட காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டேன் நான். தென் அப்புறமேட்டுக்கு வீட்டில் எங்கள் அத்தையை கூப்பிட்ருந்தேன், அவங்களும் வந்து கட்டிக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து கிராண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு 20-25 பேர்த்த கூப்பிட்ருந்தேன். கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து ஈவினிங் கூப்பிட்டுட்டு அந்த கிளிப்ஸை ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவங்கள்ட்டெல்லாம் நான் பெர்மிஷன் வாங்கலை. ஸோ அதனால் நான் கிளிப் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் எங்களோட வரமகாலட்சுமி நோன்பு போச்சு. நீங்களும் வரமகாலட்சுமி நோன்பு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் யுவர் லக்ஷ்மி பகவானோட ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பருக்கு. பழைய வீடியோஸ்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எங்களோட நோன்பு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.